ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ப்ரெட்டும் முட்டைகோசையும் வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் முட்டைகோஸ்லாம் சேர்த்துருக்காங்காட்டி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிரெட் பக்கோடா எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் Aamina சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரெட் பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு பிரெட் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். இப்படி உதிர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பிசைறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் அளவுக்கு முட்டைகோசை கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் உப்பு தேவையான அளவுக்கு. மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோசை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டு துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் நம்ம பிசையும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டு துண்டுகளாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம நல்லா கையால் நல்லா பிசைய முடியும். ஸ்பூனால் பிசையிறது போது சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ரெட்டு துண்டுகளாக உடப்படாது. அதுக்காக தான். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலே பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா பண்ணவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மிக்ஸி இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டதில் பிரெட் பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பிரெட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டைகோஸ்லாம் சேர்த்திருக்கோம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டாகவும் இருக்குது, காரமும் சேர்ந்துருக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Aamina சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.